Branch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். 2026 ஜனவரி 31ஆம் தேதிக்குள் IAS அதிகாரிகள் தங்கள் அசையா சொத்துக்கள் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என மத்திய அரசு உத்தரவு. தவறும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. SIR வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களை சேர்க்க இன்றும் நாளையும் சிறப்பு முகாம். பெயர்களை நீக்க விரும்புவோர் படிவம் 7 சமர்ப்பிக்க அறிவுறுத்தல். உலக அளவில் ஆதிக்கம் செலுத்த இந்தியாவிற்கு ஒரு பெரிய தொழிலாளர் சக்தி தேவை என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தல். RSS தலைவர் மோகன் பகவத் கூறுவது போன்று ஒவ்வொரு தம்பதியரும் 3 குழந்தைகளை பெற வேண்டும் என கருத்து. நாள்தோறும் உயரும் தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்து 1,04,000 ரூபாய்க்கு விற்பனை. ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா தமிழ் நட்சத்திரங்களால் களை கட்டும் மலேசியா. இனி விரிவான செய்திகள். IAS அதிகாரிகள் தங்கள் அசையா சொத்துக்களின் விவரங்களை 2026 ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இல்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. 2017ஆம் ஆண்டில் இருந்து IAS அதிகாரிகளின் சொத்து விவரங்கள் இணைய வழியில் பெறப்பட்டு வருகின்றன. குறிப்பிட்ட கால அவகாசத்தில் சொத்து விவரங்களை பதிவேற்றம் செய்யும் IAS அதிகாரிகளுக்கு மட்டுமே ஊதிய உயர்வு உள்ளிட்ட பிற சலுகைகள் வழங்கப்படும் என்ற வகையில் விதிகள் திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் IAS அதிகாரிகள் சொத்து விவரங்கள் வெளிப்படையாக பதிவேற்றம் செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சொத்து விவரங்களை சமர்ப்பிக்காத அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. SIR வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட வாக்காளர்களை சேர்ப்பதற்கான முகாம்கள் இன்றும் நாளையும் நடைபெறுகின்றன. 75,000 வாக்குச்சாவடிகளில் இதற்கான முகாம்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. விடுபட்டவர்கள் உரிய ஆவணங்களுடன் பதிவேற்றம் செய்யவும் அவர்களுக்கு அதிகாரிகள் உதவிடவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயரை நீக்க விரும்புவோர் படிவம் 7 சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சர் MK ஸ்டாலினை சென்னை தலைமை செயலகத்தில் நேரில் சந்திக்க முயன்ற தூய்மை தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். தனியார் மயமாக்கல் இருக்கக்கூடாது, காலமுறை ஊதியம் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி தூய்மை தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களுக்காக இன்சூரன்ஸ், கடன், 3 வேளை இலவச உணவு உள்ளிட்ட சலுகைகளை தமிழக அரசு அறிவித்திருந்தது. ஆனால் இதனை ஏற்க மறுத்து ஒரு பிரிவினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் முதலமைச்சர் MK ஸ்டாலினை நேரில் சந்திக்க முயன்ற தூய்மை தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். உலக அளவில் ஆதிக்கம் செலுத்த இந்தியாவிற்கு ஒரு பெரிய தொழிலாளர் சக்தி வேண்டும் என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். பொருளாதார வளர்ச்சிக்கு நாட்டின் கருவுறுதல் விகிதம் முக்கியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். RSS தலைவர் மோகன் பகவத் கூறுவது போன்று ஒவ்வொரு தம்பதியிலும் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் மக்கள் தொகையில் கவனம் செலுத்தினால் 2047ஆம் ஆண்டிற்கு பிறகு இந்தியா ஆதிக்கம் செலுத்தும் என்றும் சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்கப் போவதாக தமிழ்நாடு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இதன்படி தேசியமயமாக்கப்பட்ட நெடுஞ்சாலைகளில் மட்டுமே இந்த பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தொலைதூர பயணங்களுக்காக இவை பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பண்டிகை காலங்களில் ஏற்படும் நெரிசலை குறைக்கலாம் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் வரும் 30 நாட்களுக்குள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள சமத்துவ மக்கள் கழகத்தின் நிறுவனர் எர்ணாவூர் நாராயணன் வரும் சட்டமன்ற தேர்தலில் தான் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் போட்டியிடப் போவதாக தன்னிச்சையாக அறிவித்துள்ளார். இது திமுக கூட்டணியில் புதிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஒரு புறம் தகவல் வெளியாகியுள்ளது. மறுபுறம் அதிக தொகுதிகளை கேட்டு கூட்டணி கட்சிகள் வலியுறுத்துவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் திமுக கூட்டணிக்கு நெருக்கடி ஏற்பட்டிருந்த நிலையில் தற்போது எர்ணாவூர் நாராயணன் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் நடைபெறவுள்ள நிலையில்
தமிழ் சினிமா நட்சத்திரங்களால் கோலாலம்பூர் நகரம் களை கட்டியுள்ளது. விஜய் நடிக்கும் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் இன்று நடைபெறுகிறது. இதற்காக விஜய் ஏற்கனவே அங்கு சென்றுள்ளார். இதை காண ஏராளமானோர் நிகழ்ச்சிக்கு வருகை தருகின்றனர். இந்த நிலையில் தமிழ் நட்சத்திரங்களும் குழுமியுள்ளதால் அந்த நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.